மறுமதிப்பீட்டில் தவறுகள் ஏற்படுவதற்கு பல நடைமுறை சிக்கல்களும் காரணம் என்று கூறுகிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி. அவரோடு நமது செய்தியாளர் ஆர்த்தி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தேவையில்லாம மாணவர்களுக்கு ரீவேல்யூவேஷன் போட வச்சு அதன் மூலம் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கிறாங்களே மாணவர்களை, அது வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா 4 வருஷத்துக்கு ஒரு 8 லட்சம் கிட்ட வரும். அது இல்லாமல் எம்இ எல்லாம் எம்டெக் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் மாணவர்கள் இருப்பாங்க. 8 லட்சம் மாணவர்களில் எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு 30 ரூபான்னு போட்டிங்கன்னா எல்லாம் ஊரில் இருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அது அவங்க அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் டிட்டர் பண்ணுங்கிறதுக்காக அமௌண்ட்டு கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க. இது மாணவர்கிட்ட கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அது அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக. ரீவேல்யூவேஷன் போடும்போது முன்னாடி இருந்த மதிப்பெண்ணுக்கும் ரீவேல்யூவேட் ஆன மார்க்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ முன்னாடி திருத்தினவர்கள் மீது அதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான சட்டங்கள்ல விதிகள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 8 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க இல்லையா, அதில் இன்னும் ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் எழுதுகிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8ங்கிறது 9 லட்சம் கூட வரும். அது அந்த மாதிரி வர்றப்போ அந்த 9 லட்சம் மாணவர்கள் 9 லட்சம் ஆன்சர் பேப்பர் இது பண்ணுறோமா, ஒரு மாணவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 சப்ஜெக்ட்ஸ் அவங்க எழுத வேண்டி வரும். 9 × 6, ஸோ 54 lakhs ஆன்சர் பேப்பர் ரெடி ஃபார் வேல்யூவேஷன். அந்த மாதிரி வேல்யூவேஷன் நடக்கல உங்களுக்கு சில பல குறைபாடுகள் இருக்க செய்யும். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். குறைபாடுகள் வர்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும். இவ்வளோ நம்பர் வருது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரிலாம் குவாலிட்டி டிகிரடேஷன் நடக்கத்தான் செய்யுது. இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளோ பல்கலைக்கழகம், இந்த பெரிய பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கல்லூரிகளும் அங்கே சேர்த்தணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். அது ஒரு தவறான முடிவு. இதை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க.